வெல்கம் பேக் டு லேர்ன் அண்ட் டீல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தது என்னென்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் C++ இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம வந்து என்னென்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் லேடர். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப் பார்த்தோம், சிம்பிள் இஃபுடைய ஃப்ளோ பார்த்தோம். சிம்பிள் இஃபுடைய ஃப்ளோவில் என்னென்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை, பைபாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துடும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு பில் வேல்யூ வச்சுட்டு அதனுடைய பில் வேல்யூ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 500 இருந்தால் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ப்ரோக்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இதனுடைய அடுத்த ஸ்டெப், அதாவது நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இஃப் எல்ஸ் இதில் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எல்ஸ் ஓகேங்களா? இஃப் இதுவாக இருக்கணும், எல்ஸ் அதுவாக இருக்கணும். இதுதான் அது, எய்தர் ஆர்ன்ற மாதிரி தான். ஓகேங்களா? இங்கிலீஷில் நம்ம எய்தர் ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே இஃப் எல்ஸ். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இஃப் ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் இஃப் நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகுங்க, இல்லைன்னா ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். ஓகே, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நாம வந்து யூஸ் பண்ண போகிறது ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதனுடைய ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ சைடில் இருக்கிற ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும், அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஒர்க்கே ஆகாது, டோட்டலாக ஃபால்ஸ் சைடில் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இங்கே இருக்கும், இந்த பக்கமும் வரும். அதாவது இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூ பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதாவது அதர்வைஸ் நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா இஃப் பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் மட்டும் ஒர்க் ஆகும், அதாவது ஃபால்ஸ் பார்ட் மட்டும் ஒர்க் ஆகும். இது இஃப், இது எல்ஸ். ஓகேங்களா? இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும், இஃப் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் ஒர்க் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸ். வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேஷ் இன்க்ளூட் iostream.h conio.h. iostream.h எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னா இன்புட் அவுட்புட் ஒர்க் ஆகணும் இல்லையா C++ல, அதாவது சி இன் சி அவுட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். conio.h அதாவது conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் எதுக்காக ஒர்க் ஆகும்னா கிளியர் ஸ்க்ரீன், கெட் சிஹெச் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அதில் இஃப் பார்ட்டும் ஒர்க் ஆகணும், எல்ஸ் பார்ட்டும் ஒர்க் ஆகணும். இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் மட்டும் ஒர்க் ஆகும், எல்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எல்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். இஃப் எப்போ ட்ரூ ஆகும்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகிடும். இஃப் எப்போ ஃபால்ஸ் ஆகும்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாக நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சப்ஜெக்டுடைய மார்க். ஓகே, ஸோ அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்க போகிறோம். நாம கீபோர்டில் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இன்ட் மார்க்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளியர் ஸ்க்ரீன்னு நம்ம கொடுத்துக்கலாம். சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளியர் ஸ்க்ரீன் வந்து எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா மேலே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் C++ல எங்கே கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதான் சிக்கும் C++க்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம்னு கூட சொல்லலாம். ஓகே, கிளியர் ஸ்க்ரீன் நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இதுதான் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் இப்போ கிளியராக இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மார்க்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சி அவுட் என்டர் த மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். என்டர் த மார்க்ஸ் இந்த இடத்துல என்டிஎல்னு நம்ம கொடுக்குறோம். என்டிஎல்னு கொடுத்தாலும் ஒன்று தான், பேக்ஸ்லாஷ் என்னன்னு நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சி இன் மார்க்ஸை நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க்ஸுடைய வேல்யூ வந்து என்னன்னா நம்ம கீபோர்டில் கொடுக்குற இன்புட் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 இருந்தால் நாம் வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா பாஸ். ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. இந்த பிரேஸ் வந்து ஒரு லைன் போடுறப்போ நம்ம போடலாம், போடாமையும் விட்டுடலாம். ஓகேங்களா?
ஒரு லைனுக்கு மேற்பட்ட லைன் போடுறப்போ கண்டிப்பாக இந்த பிரேஸ் பண்ணணும். இதை லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எல்ஸ் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ஃபெயில் என்டிஎல். ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்டர் த மார்க்ஸ் அப்படின்றத நம்ம வந்து அவுட்புட்டில் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் ஆகும்னா என்டர் த மார்க்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, என்டர் த மார்க்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சிஇன்ல நம்ம மார்க்ஸை வந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். சிஇனுடைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் 45 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 45 வந்து என்ன பண்ணணும்னா 45 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40ன்றது அந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஆனால் ட்ரூவாக இருக்குது. 45 40 விட ஈக்குவல் 40 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கூட ஓகே, இல்லை 40 விட அதிகமாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி நான் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். 45 அதிகமாக இருக்கிறதால இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போது எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டதால எனக்கு என்ன ஆகும்னா பாஸ்ன்றது என்னுடைய அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அப்போது அவுட்புட்டில் பாஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் 40 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 40 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40 செக் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா நம்ம பார்க்குறப்போ இதுவும் ட்ரூ. ஏன்னா ஈக்குவல் டுவாக இருக்குது. 40 இஸ் ஈக்குவல் டு 40, அப்பயும் இந்த கண்டிஷன் ட்ரூ, அப்பயும் பாஸ்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 39 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40 நான் செக் பண்ணுறேன். என்னுடைய மார்க்ஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல 39 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 39 கொடுத்துட்டேன்னா 39 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40ன்றப்போ ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது எனக்கு என்ன ஆகும்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபெயில்ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மார்க்ஸில் நம்ம கீபோர்டில் 40க்கும் மேற்பட்ட நம்பர் நம்ம கொடுத்தோம்னா பாஸ்ன்றது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா ஃபெயிலுன்றது பிரிண்ட் ஆகும். அப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த என்டர் த மார்க்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். என்டர் தி மார்க்ஸ். அந்த மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 45 நான் போடுறேன். அதுக்கு அடுத்தது அது கீபோர்ட்லேருந்து நம்ம மார்க்ஸுக்கு 45ன்றது இன்புட் ஆகிடும். அந்த 45 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40ன்னு பார்க்குறப்போ பாஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். இந்த இஃப் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது. ஏதாச்சும் ஒன்று தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்தால் இது மட்டும் ஒர்க் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஃபால்ஸாக இருந்தால் இது ஒர்க் ஆகாமல் இது ஒர்க் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? நம்ம 45ன்னு போட்டதால பாஸ்ன்றது பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும். இதுவே நம்ம வந்து 39ன்னு போட்டிருந்தா இது ஒர்க் ஆகிருக்காது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனே எல்ஸுக்கு வந்துட்டு ஃபெயிலுன்றது பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இஃப் எல்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்றப்போ என்னன்னா நம்மளுடைய அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃபை பொறுத்த வரைக்கும் த கண்டிஷன்ஸ் ஆர் நெஸ்டட் இன்சைடு அனதர் கண்டிஷன். அதாவது இந்த கண்டிஷன்ன்றது ஒரு கண்டிஷன் வந்து இன்னொரு கண்டிஷனுக்குள்ள நெஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா நீங்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே பாருங்களேன். இது வந்து ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இல்லை ஒரு காலேஜ் கேம்பஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது மெயின் கேட். இது வந்து மெயின் கேட்டு. இதுக்கப்புறம் இதுக்குள்ள நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம், இங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம். இப்போ வந்து நான் 3 கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கேட் இருக்கும், இங்கே ஒரு கேட் இருக்கும், இங்கே ஒரு கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது மெயின் கேட் அப்படின்றது மெயின் கண்டிஷன். மெயின் கண்டிஷன் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்ள எந்த கண்டிஷனுக்குள்ளேயும் நீங்கள் வரவே முடியாது. ஆனால் மெயின் கேட் ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கேட் டோட்டலி ஓப்பன் அப்படின்னா நீங்கள் எந்த கண்டிஷனுக்குள்ளே வேணாலும் போகலாம். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து மெயின் கண்டிஷன், அதுக்குள்ள சப் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன், அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸை நீங்கள் உள்ளே போட்டுக்கிட்டே கண்டிஷன் 1குள்ள கண்டிஷன் 2, கண்டிஷன் 2குள்ள கண்டிஷன் 3, கண்டிஷன் 3குள்ள கண்டிஷன் 4, இந்த மாதிரி நாம வந்து என்ன பண்ணிக்கிட்டே போகலாம்னா நெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நெஸ்டட் ஈஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெஸ்டட் ஈஃப் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அடுத்த கண்டிஷன் போவோம். இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அவ்வளோதான்.
ஓகே, கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் 2, கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் 1 இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பார்ட்டுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த அடுத்தது டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ கண்டிஷன் 1 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் 2க்குள்ளே வரும். கண்டிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஆனால் கண்டிஷன் 2 ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்துடும். அப்போ கண்டிஷன் 1 ட்ரூவாக இருக்கணும், கண்டிஷன் 2வும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்து கண்டிஷன் 2 ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இதுவே கண்டிஷன் 1ஏ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வராது. ஓகேங்களா, இதுதான் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெஸ்டட் இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இஃப் ஒரு எல்ஸ் வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இஃப் அதுக்கு நேராக நம்ம எல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஸோ நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் 1, இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன் 1ஏ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய எல்ஸ் பார்ட் இங்கே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் 2க்குள்ளே வரும். கண்டிஷன் 2 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் மட்டும் ஒர்க் ஆகிட்டு வெளியே வந்துடும். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே நம்ம வர முடியும். ஓகேங்களா, ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா. ஆனால் கண்டிஷன் 1ஏ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஒரு இஃப் எல்ஸுக்குள்ளே இருக்கு, ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ், ஒரு எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகும். கண்டிஷன் 1 ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். சாதாரண இஃப் எல்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த இஃப்க்குள்ள இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் நம்ம வைக்கிறோம். அந்த கண்டிஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒர்க் ஆகும், இல்லைன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபால்ஸ் பிளாக் ட்ரூ ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த ஃபால்ஸ் பிளாக்ல கண்டிஷன் 3 ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகும். கண்டிஷன் 3 ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இதனுடைய ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது நான் வந்து ஃப்ளோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பாருங்க, கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். கண்டிஷன் 1, இந்த கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வந்துடும். கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ இந்த கண்டிஷன் 2 உடைய செட் எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். கண்டிஷன் 1 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் 3க்குள்ள வந்துடும். அதாவது கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தால் கண்டிஷன் 2க்கு போகும். கண்டிஷன் 1 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் 3க்கு போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட், 1 ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பார்ட். 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா 2க்கு வரும், 1 ஃபால்ஸ் ஆச்சுன்னா 3க்கு போகும். 1 வந்து இப்போ ட்ரூவா இருக்குன்னா கண்டிஷன் 2க்கு வரும், இதுல ட்ரூ பார்ட்டுக்கு வரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அப்படியே வெளியில வந்துடும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக்ல வந்துட்டு இப்படி வந்துட்டு வெளியில வந்துடும். இந்த மெயின் கண்டிஷனே இங்க நீங்க ட்ரூ ஆகல, இதுவே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு வேலையே கிடையாது, டைரக்டா இந்த சைடு போயிடுவோம். இந்த சைடுல நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் 3 நம்ம செக் பண்ணுவோம். கண்டிஷன் 3 உடைய ட்ரூ பார்ட் ட்ரூவா இருக்கிறப்போ இது ஒர்க் ஆகும். இது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சைடு வந்துடும். ஃபால்ஸ்ன்றது இப்படி ஒர்க் ஆகும், இப்படி வெளியில வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ. ஓகே, கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தா கண்டிஷன் 2, கண்டிஷன் 2 ட்ரூ வந்துச்சுன்னா கண்டிஷன் 2 உடைய ட்ரூ, கண்டிஷன் 2 ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிஷன் 2 உடைய ஃபால்ஸ். கண்டிஷன் 1 ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிஷன் 3 உடைய ட்ரூ, கண்டிஷன் 3 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் 3 உடைய ஃபால்ஸ். ஓகேங்களா, இப்படிதான் நம்மளுடைய ஃப்ளோ ஒர்க் ஆகுது. ஓகே, சரி, இப்போ நம்ம இதனுடைய எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 நம்பரை வச்சுக்கிட்டு அதில் எது பெரிய நம்பர்னு நம்ம பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி
சி. இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர்? உதாரணத்துக்கு நான் எது வேணாலும் நான் கீபோர்ட்ல இருந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? எந்த நம்பர் வேணாலும் நீங்க ரன் டைம்ல தான் நீங்க கொடுக்க போறீங்க கீபோர்ட்ல. ஏவை பெரிய நம்பரா ஒரு தடவை கொடுக்கலாம், பியை பெரிய நம்பரா ஒரு தடவை கொடுக்கலாம், சியை பெரிய நம்பரா ஒரு தடவை கொடுக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் நீங்க பெரிய நம்பரா நீங்க கீபோர்ட்ல நீங்க கொடுக்குற வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆக போகுது. அப்போ நான் ஏவுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் 75ன்னு நான் கொடுத்துட்டேன், பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 100ன்னு கொடுத்துட்டேன், சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 15 கொடுத்துட்டேன். இதுல எது பெரிய நம்பர் நீங்க நினைக்கிறீங்க? 100 தான் பெரிய நம்பர். அப்போ பி இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். பி இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம்ல எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, நான் வந்து 3 வேல்யூ கொடுப்பேன், அதுல எது பெரிய வேல்யூவோ அது பிரிண்ட் ஆகணும். நான் எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏ உடைய வேல்யூ நான் 115 கூட கொடுக்கலாம் அடுத்த தடவை, பி உடைய வேல்யூ 100ன்னு கொடுக்கலாம், சி உடைய வேல்யூ 20ன்னு கொடுக்கலாம். அப்போ 150 இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம 3 இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்ல எது பெரிய நம்பரோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். பெரிய நம்பர் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. நம்ம ப்ரோக்ராம் அதான் நம்ம எய்ம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஓகே சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து 3 வேல்யூஸ் யூஸ் பண்ண போறேன். அதனால ஏ கமா பி கமா சி அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 வேல்யூஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். கிளியர் ஸ்கிரீன். ஓகேங்களா? இப்போ ஏவுக்கு பிக்கு சிக்கு நம்ம இன்புட் வாங்கணும் இல்லையா, அதை நம்ம வாங்கிக்கலாம். சி அவுட் என்டர் 3 வேல்யூஸ், 3 இன்டீஜர் வேல்யூஸ்னே நம்ம இன்புட் கொடுக்கலாம். இன்டீஜர் வேல்யூஸ் என்டிஎல். என்டிஎல்னா அடுத்த லைனுக்கு வர்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, 3 இன்புட் வாங்கணும் இல்லைங்களா? ஏபிசின்றத நம்ம 3 இன்புட் வாங்கணும். சி இன், ஓகே, சி இன் ஏ பி சி 3 இன்புட் நம்ம வாங்கிக்கிறோம். ஏ பி சி. கீபோர்ட்ல இருந்து உங்களுக்கு ஏக்கு ஒரு வேல்யூ இன்புட் வாங்கிக்கும், பிக்கு ஒரு வேல்யூ இன்புட் வாங்கிக்கும், சிக்கும் ஒரு வேல்யூ இன்புட் வாங்கிக்கும். ஓகே சரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது 3த்தையும் இன்புட் வாங்கிட்டோம். இது 3த்தையும் இன்புட் வாங்கிட்டதுக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்ணணும். அதாவது நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். இதுல எது பெரிய வேல்யூன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு செக் த கண்டிஷன் இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஏ வந்து கிரேட்டர் தேன் பியான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? கிரேட்டர் தேன் பியான்றதை செக் பண்றப்போ, ஆமா ஏ வந்து கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சுன்னா அடுத்தது ஏ வந்து கிரேட்டர் தேன் சியான்னு நம்ம செக் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். பிசின்ட்டு 2 வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இந்த ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வேல்யூஸ் இருக்கு. முதல்ல நான் ஏவை வந்து பி கூட செக் பண்றேன். ஏ வந்து பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஏ வந்து நான் சி கூட செக் பண்ணுவேன். அப்பயும் ஏ தான் பெருசுன்னா ஏ வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ற கண்டிஷன்லயே ஏ வந்து பெரிய வேல்யூ கிடையாது, பி தான் அப்படின்னா நான் பி எடுத்துன்னு வந்து சி கூட செக் பண்ணிட்டேன்னா பி தான் அப்பயும் பெருசா இருக்குன்னா பி வந்து கிரேட்டஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஏ கிரேட்டர் தேன் பின்னு பாக்குறப்போ ஏ தான் பெருசு பி சின்னது அப்படின்ட்டுனா அப்போ நான் ஏவை சி கூட செக் பண்றப்போ சி தான் பெருசு ஏ கிடையாது அப்படின்னா சி தான் கிரேட்டஸ்ட். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது 4 விதமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து கிரேட்டர் தேன் பியான்னு பாக்குறோம், கிடையாது, பி தான் கிரேட்டர். அப்போ பி வந்து கிரேட்டர் தேன் சியான்னு பாக்குறப்போ பி கிடையாது, சி தான் கிரேட்டர்னா அப்போ சி தான் கிரேட்டஸ்ட். இதை தான் நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராம்ல பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் யூசிங் எ கண்டிஷன் ஏ கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்றோம். ஏ கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சுன்னா அடுத்தது நான் என்ன பண்றேன்னா ஏ தான் பெருசுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. உள்ள நான் வந்து இன்னொரு கண்டிஷன் போடுறேன். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி. ஓகே, ஏ வந்து சியை விட பெருசான்னு நான் பார்க்குறேன். எஸ், அதுவும் ட்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்றேன், சி அவுட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் என்னதுங்க, கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுங்க, ஏ வந்து கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சுன்னா ஏ தான் கிரேட்டர்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஏவை சி கூட செக் பண்றேன். ஏ இஸ் கிரேட்டர் தேன் சின்றது முடிவாயிடுச்சுன்னா
அப்போ ட்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏ தான் பெருசுன்னு முடிவாயிடுச்சுன்னா த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் ஏன்னு போட்டுடலாம் இல்லைங்களா. அப்போ ஏ உடைய வேல்யூ. ஓகே, இல்ல இந்த இடத்துல சி தான் பெரிய வேல்யூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம், ஒரு எல்ஸ் போட்டுக்கலாம். எல்ஸ் சி இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ, அதாவது த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் சி. புரியுதா உங்களுக்கு? அதாவது த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் சி, ஏ கிடையாதுன்னா சி. ஏ வந்து பியை விட பெருசுன்னு முடிவு பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். அப்போ ஏ வந்து பியை விட பெருசுன்னு முடிவு பண்ணிட்டு உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் ஏ பெருசு பியை விட, அப்போ ஏ வந்து சியை விட பெருசானா ஆமான்னா ஏ தான் பெருசு. இல்ல ஏ வந்து சியை விட பெருசா இல்ல சி தான் பெருசா இருக்குன்னா அப்போ கண்டிப்பா சி வந்து பியை விட பெருசுன்றது நிரூபணம் ஆயிடுது, ஏ விட பெருசுன்றது நிரூபணம் ஆயிடுது. அதனால சி இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் இல்ல முதல் கண்டிஷனே தப்புன்னு வச்சுக்கோங்க, ஏ கிரேட்டர் தன் பிஏ இல்லைங்க, பி தான் கிரேட்டர் ஏ கிடையாது அப்படின்னா, ஏ கிரேட்டர் தன் பியானா இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடணும். எல்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் ஒரு இஃப் எல்ஸ். இஃப் என்ன பண்ணுவேன், பி கிரேட்டர் தன் சியான்னு செக் பண்ணுவேன். ஆமாம் பி வந்து சியை விட கிரேட்டரா இருக்கு அப்படின்னா சி அவுட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் பி அப்படின்றது நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கும். இல்ல எல்ஸ், எல்ஸ் என்னவா இருக்கும், சி அவுட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் சி. எல்ஸுக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு, கெட் சிஹெச் போட்டு ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏபிசி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏபிசி டிக்ளேர் பண்ணிட்டோம், கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிட்டோம், என்டர் 3 இன்டீஜர் வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோம். என்டர் 3 இன்டீஜர் வேல்யூஸ் அப்படின்னோடனே நான் வந்து ஏவில் ஒரு 25ன்னு கொடுக்குறேன். இப்போ பியில் வந்து பார்த்தீங்கன்னா 65ன்னு கொடுக்குறேன், சியில் 95ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்ககிட்ட கீபோர்டில் இன்புட் கேட்கும், ஏவுக்கு இன்புட் கேட்கும், பிக்கு இன்புட் கேட்கும், சிக்கு இன்புட் கேட்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறது ஏல வச்சுக்கும், செகண்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா பியில் வச்சுக்கும், தேர்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா சியில் வச்சுக்கும். நான் வந்து ஏல 25 கொடுத்துட்றேன், பியில் 65 கொடுத்துட்றேன், சியில் 95 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. ஏல 25ன்னு கொடுத்ததால எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடும். 25 இஸ் கிரேட்டர் தேன் பி உடைய வேல்யூ கூட செக் பண்ணோம். 25 இஸ் கிரேட்டர் தேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? 25 இஸ் கிரேட்டர் தேன் 65வா, அதாவது ஏ உடைய வேல்யூ 25, பி உடைய வேல்யூ 65. ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு நம்ம செக் பண்றப்போ ஃபால்ஸ் இல்லைங்களா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? 25 is greater than 65 ஆனா இல்ல 25 is less than 65. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டதால எனக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் செட்டுக்குள்ளே போவாதுங்க, டைரக்டா அதனுடைய எல்ஸுக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? எல்ஸுக்கு வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம். என்ன செக் பண்றோம்னா பிஏ எடுத்துன்னு வந்து 65 is greater than 95 ஆன்னு செக் பண்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? அதாவது B is greater than C, 65 is greater than 95 அப்படின்றத நம்ம செக் பண்றோம். இல்ல அதுவும் கிடையாது, அதுவும் ஃபால்ஸ்னு அதனுடைய எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். the greatest value is C, Cன்றது 95, 95 அப்படின்றது the greatest value is 95ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து A உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 95, B உடைய வேல்யூ வந்து 65, C உடைய வேல்யூ 25ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிஷன் என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கு A இஸ் கிரேட்டர் தென் B அப்படின்ன உடனே எனக்கு 95 இஸ் கிரேட்டர் தென் 65 பார்க்கும். ஆமா, எஸ் ட்ரூ அப்படின்னோடனே எனக்கு எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போவாதுங்க, எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போறதே கிடையாது, டைரக்டா இங்க வந்துடும். 95 இஸ் கிரேட்டர் தென் 65 பார்ப்போம்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் ஏன்றது பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆச்சு, 95 இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூன்றது அப்பயும் கண்டுபிடிச்சிச்சு. அப்போ நம்ம கீபோர்டில் எப்படி தான் வேல்யூவை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் நம்மளுடைய அவுட்புட் கரெக்டாக த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஈஸ் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்டர் 3 இன்டீஜர் வேல்யூஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். என்டர் 3 இன்டீஜர் வேல்யூஸ். அப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா 75, 25, 35 இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா நம்ம ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும். 75 நல்லா புரிஞ்சுக்கோங்க, 75, 25, 35. 75 இஸ் கிரேட்டர் தேன் 25 பார்க்குறப்போ ட்ரூ ஆயிடுச்சு, இங்கே வந்துடும். இப்போ 75 இஸ் கிரேட்டர் தேன் 35 பார்க்குறப்போ அப்பயும் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் ஏன்றது பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான். த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் என்னது 75. இதுதான் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ட்ரூ பார்ட் அப்படின்றப்போ இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மெயின் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். மெயின் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இஃப்குள்ளேயே முடிச்சுட்டு வெளியே வந்துருவோம். மெயின் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸுக்குள்ள வந்துட்டு இந்த இஃப் எல்ஸை பார்ப்போம். இதில் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ட்ரூ பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்சி பிளாட்டரை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.